ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Book your next holiday at Grand Royal Tours. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. இந்த மாநில கட்சிகள் பெறக்கூடிய நன்கொடைகள் அதில் பார்த்தீங்கன்னா திமுக தான் முதல் இடத்துல இருக்காங்க சார். திமுகவுக்கு வந்து வாங்குறது தாங்க பிடிக்கும், வாங்குவது தான் அவர்களுடைய ஒரே தொழில். எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முதலிடம் தானே. இப்போ திமுக 365.78 கோடி. அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் 184.96 கோடி. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அது வந்து 140 கோடி. யார் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்றது வெளிப்படைய தன்மையோடு சொல்ல முடியுமா சார்? பார்ட்டி ஃபண்டு அது வந்து கம்பல்சரியாக வாங்கியிருக்காங்க. திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, அண்ணா திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. சேகர் பாபு வந்து விலைவாசி கொடுமையின் காரணமாக கட்டணத்தை உயர்த்தி பார்ட்டி ஃபண்டுன்னு அப்ரூவலுக்கு வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதாவது சிஎம்டிஏவே பிடிச்சி அது அந்த பார்ட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறது. இது கொள்ளை. இது சார் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா ஓப்பன் டாக் முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்கள். 900 கோடி ரூபாய் லாட்ரி கம்பெனிக்கிட்டேருந்து எதுக்கு வாங்கினீங்கன்னு உங்கள் அப்பா கிட்டே கேட்டு சொல்லுங்கன்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்டார். இல்லை வாங்கினதால தான் நாங்கள் உங்கள் மாமனார் எதுக்கு கொடுத்தாரு, வாங்கலைன்னு யாருமே சொல்லியே. லாட்ரின்னு கத்துறது இந்த தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் 3ஆம் தேதி கத்துறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மார்ட்டின் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுடைய மகன் அதாவது 500 கோடி கொடுத்துட்டப்போ அதை வாங்கி வச்சுட்டு ஸ்டாலின் சொன்னதாக. இப்போ ஸ்டாலினும் உதயநிதியும் பேசாமல் கள்ளத்தனமாக விற்றுதுங்க, நாங்கள் கண்டுக்கல. டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எடப்பாடி அவர்கள் நான் இந்த அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல சார். அப்போ இந்த வந்து நன்கொடை அமௌண்ட்டில் வெளியே தெரிய வராது. அவர் பேரில் அவர் சொல்லியிருக்கு. அவர் தான் சொன்னார் 10,000 ரூபாய் தான் அமௌண்ட் இருக்குது, ஏழை எளியவர்களுக்கு சொந்த கார் கிடையாது, லோன் வாங்கி கட்டுறாரு. யார்கிட்டடா லோன் வாங்கினாருன்னா பையன்கிட்டயே லோன் வாங்கினார். இந்த கம்பெனியை வந்து உதயநிதி ஸ்டாலின் ஓனராக இருக்கார். இன்பநிதி காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, இன்பநிதி கம்பெனிலேருந்து கடன் வாங்கியிருப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா டுடே வந்து ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகள் பெறக்கூடிய நன்கொடைகள் அதில் பார்த்தீங்கன்னா திமுக தான் முதல் இடத்துல இருக்காங்க சார். 365 கோடி ரூபாய் இது வரைக்கும் நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. இந்த 2024 to 25 இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 365 கோடி ரூபாய் நன்கொடையாக வாங்கியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரிப்போர்ட்டை? திமுகவுக்கு வந்து வாங்குறது தாங்க பிடிக்கும், வாங்குவது தான் அவர்களுடைய ஒரே தொழில். இப்போ டிஎம்கே வந்து ஏடிஆர்ன்ற அந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு நினைக்கிறேன், அவங்க வருஷம் கொடுப்பாங்க எந்தெந்த கட்சி எவ்வளோ நன்கொடை வாங்கியிருக்கு, செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நீங்கள் சொல்கிற 365 கோடி 10 மாநில கட்சிகளிடையே ஒரு லிஸ்ட்டை போட்டு அதில் என்றும் போல் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முதலிடம் தானே. இப்போ திமுக 365.78 கோடி வாங்கியிருக்காங்க 24-25 நிதியாண்டில். அதே போல் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் 184.96 கோடி. ஆந்திரா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அது வந்து 140.04 வாங்கியிருக்காங்க இந்த குறிப்பிட்ட வருஷம் மட்டும் அக்கார்டிங் டு த ஏடிஆர். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம், எதுக்காக நான் 3 சொல்கிறேன் 10ல் ஏன் இந்த 3 எடுக்கிறேன்? முதல் 3 இடம், அந்த முதல் 3 இடம் 3 பேருமே ஆட்சி எழுந்திருக்காங்க. அதை பார்த்தீங்களா? ஆமாம், 3 பேருமே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி வந்து தோற்றவங்க. திமுக தோத்துச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் தோத்துச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் தோத்துச்சு, ஜெகன் மோகன் ரெட்டி. ஸோ கடவுள் இருக்கிறாண்டா குமார்ன்ற மாதிரி நீங்கள் காசை வாங்கி என்ன தான் பண்ணாலும் ஜனங்க வந்து உங்களை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்றத இந்த லிஸ்ட்லேருந்து நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை பற்றி சொல்கிறீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடந்த ஆண்டு இந்த மாநில கட்சிகள் 10ம் இதே 10 மாநில கட்சிகள் வாங்க அந்த மொத்த தொகையே 347 கோடி தான்.
இப்போ 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு இல்லையா சார்? அதாவது 1000 கோடி இப்போ ரூபாய். வந்து திமுக மட்டுமே 365 கோடினா அப்போ எவ்வளோ பெருகி இருக்கு? இப்போ வந்து 1051 கோடின்றாங்க. அப்போ விலைவாசி உயர்வு, பணவீக்கம்லாம் இருக்குது இல்லையா? அதனால் 347 கோடி இன்றைக்கி 1051 கோடியாக மாறி இருக்கு. இப்போ இந்த டிவிகே அரசு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்களே சார், இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க, கடந்த ஆட்சியில் வாங்கினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 365 கோடி ரூபாய் நிதியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது நன்கொடை. பார்ட்டி ஃபண்டு வேற. இது வந்து முதலாளிகள், நிறுவனங்கள், ஆலைகள் தங்களுக்கு ஏதாவது சாதகமாக இந்த ஆட்சியில் நடக்கும் அல்லது இந்த கட்சி செய்யும் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லி உளப்பூர்வமாக கொடுக்குற, அவங்க முன்வந்து கொடுக்குற அட்வான்ஸ் கமிஷன் வச்சு. அது யார் மூலயமா வந்தது, யார் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்றது வெளிப்படை தன்மையோட சொல்ல முடியுமா சார்? ஏன்னா 365 கோடி ரூபாய்ன்ற சாதாரண அமௌண்ட் இல்லை. அந்த நியூஸ் பேப்பர்லேயே என்ன போட்டிருக்காங்க, அன்டிக்ளேர்டு சோர்ஸ் மூலயமா இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஆமாம், இதெல்லாம் டிக்ளேராக பண்ண முடியும். இன்கம் டேக்ஸுக்கே இதெல்லாம் காட்டியிருக்காங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன இன்னொன்று இருக்குல்ல, பார்ட்டி ஃபண்டு, அது வந்து கம்பல்சரியாக வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎம்டிஏல திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, அண்ணா திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ, அதாவது வந்து சேகர் பாபு கொஞ்சம் ஏற்றியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் கம்மியாக இருந்திருக்கு. சேகர் பாபு வந்து விலைவாசி கொடுமையின் காரணமாக கட்டணத்தை உயர்த்தி பார்ட்டி ஃபண்டுன்னு அப்ரூவலுக்கு வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதாவது சிஎம்டிஏவே பிடிச்சி அதை அந்த பார்ட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறது. இது கொள்ளை. இது ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது பார்ட்டி ஃபண்டு போகலன்னா. ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது இல்லையா, ஒருத்தர் கூட குண்டாஸில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பிடி அரசகுமார், அநேகமாக அன்பில் மகேஷ் அவர் தம்பி, இன்னும் சில பேர் முத்துக்குமார்லாம் மாட்டுவாங்க. அது விரைவில் வரும்னு நினைக்கிறாது. அதில் வந்து ஒரு 400-500 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க பார்ட்டி ஃபண்டுன்னு. எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு எவ்ரி இயர் வந்து லைசன்ஸ் ரினிவல் பண்ணோம், என்ஓசி கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கொடுக்கணும். இதுக்காக பர் ஸ்கூல் 25 to 35 lakhs வாங்கியிருக்காங்க. இப்போ எப்படி இது வெடிச்சதுன்னா, புதிய ஆட்சி வந்து திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சரான உடனே ஒரு 1000 பள்ளிகளுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் கிடச்சிருக்கு. இவங்களால் நம்ப முடியாமல், என்னடா இது வம்பா போச்சே, பைசாலாம் கொடுத்துட்டு பல ஆண்டுகள் பல மாதங்கள் காத்துட்ருப்போம், அப்புறம் தானே வரும், இப்போ என்ன ஒன்றுமே இல்லை, அப்ளை பண்ணோம் வந்துடுச்சேன்னு சொல்லி கிள்ளி பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ராஜ்மோகன் சார்கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் படாத பாடு பட்டுட்டோங்க இந்த 5 வருஷத்தில், நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்போது, நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சுத்தப்படுத்தணும் இந்த சிஸ்டத்தைன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோன்ருக்காரு. அவ்வளோதான். 50 பள்ளிகள் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம்தான் எல்லாம் வெளியே வருது. என்னடா டி நகரில் ஒரு தனி பங்களாவே எடுத்து வச்சுருந்துருக்காங்க இந்த அரசகுமார், முத்துக்குமார், இவங்கெல்லாம் யாரானா, இவங்களுக்கும் கல்வித்துறைக்கு என்னடா சம்மந்தம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணுறவங்களாம் அப்படி தான் அனாமத்தாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பினாமி மாதிரி. அந்த டி நகர் பில்டிங்கில் பணமாக தான் வாங்குவாங்களாம். அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கே அந்த பில்டிங்காக. அங்கே போய் நீங்கள் 35 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னு அவர் ஓகே பண்ணாதான் கோட்டையில் இருக்கு இல்லையா பள்ளி கல்வித்துறை, அங்கே உங்கள் ஃபைல் மூவ் ஆகும். இப்படி ஒரு 400 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் அன்பில் மகேஷ் தம்பி, அன்பில் மகேஷுக்கும் டைரெக்டாக போய் அவர் கையை விட்டு வருவாரா? இவங்க சொன்னால் அவர் உடனே சைன் பண்ணுருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிங்க்கு தான். அதனால் வந்துங்க, இப்போ அந்த முத்துக்குமார் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்லேயே போட்டிருக்காங்க. இன்னும் 2 பேர் தலைமறைவு, நிறைய நடக்குதுங்க. ஸோ பார்ட்டி ஃபண்டுக்கும் இந்த நன்கொடைக்கும் தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். நன்கொடை இந்த கட்சி நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு அவங்களா முன் வந்து கொடுக்கறது எதிர்பார்த்து. இது அப்படி இல்லை. இதை நீங்கள் கொடுத்தா தான் கவர்மெண்ட்டு இந்த வேலையை செய்யும். இது ஆட்சியில் இருக்கும்போது வந்திருக்கு சார். ஆமாம், பார்ட்டி ஃபண்டுன்றது ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியும். இந்த நன்கொடைன்றது ஆட்சிக்கு வரா மாதிரி வாய்ப்பு இருந்தால் கூட வந்து கொட்டுவாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ஓப்பன் டாக் முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க, 900 கோடி ரூபாய் லாட்ரி கம்பெனி கிட்ட இருந்து எதுக்கு வாங்குனீங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்டாரு. அவரும் உங்க மாமனார் கிட்ட கேளுங்க எதுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாரு. இதுக்கு பதில் சொல்றாங்க சார். 900 கோடி ரூபாய் டிஎம்கே வாங்கினாங்களா சார்? இல்லை வாங்கினதால தான் நாங்கள் உங்கள் மாமனார் எதுக்கு கொடுத்தாரு, வாங்கலைன்னு யாருமே சொல்லலையே. அதாவதுங்க, கம்பை கொடுத்து அடி வாங்கிறதுல திமுகவை மிஞ்சுறதுக்கு நம்ம ஊரில் யாரும் இல்லை. இப்போ தேவையில்லாமல் சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது. ஆதவ் அர்ஜுனா எழுந்து பேசுகிறாரு. அவர் ஒரு அமைச்சர், ஒரு துறைக்கு அமைச்சர், இல்லை 2 துறையை பார்க்குறாரு. அவர் துறையில் ஏதாவது கொள்கை கோட்பாடு, அதில் ஏதாவது மாறுபாடு, ஏதாவது முறைகேடு ஊழல் நடந்திருந்தால் அதை பற்றி நீங்கள் பேசலாம். அதை பற்றி கூட கத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லாட்ரின்னு கத்துறது இந்த தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தில் 3ஆம் தேதி கத்துறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமே இல்லை. அங்கே ஒரு நடிகையின் பெயர், இங்கே ஒரு தொழிலின் பெயர். அப்போ திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எதிர்த்தரப்பினரை கொச்சைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையை வாலாயுதமாக சட்டமன்றத்துக்குள்ளேயும் பண்ணுறாங்க, வெளியும் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இப்போ நேரலையில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. முன்னாலேயாவது இவங்க என்ன சொல்கிறாங்களோ சபாநாயகர், அதுதான் பத்திரிகையில் வரும். இப்போ நேரலையில் மக்கள் தங்கள் கண்ணாலே பார்த்துட்ருக்காங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. அது தெரியாமல் இவங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இன்னும் இவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மதிப்பும் மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்கும் குறையும். அப்போ அவர் பதில் சொல்லும்போது தான் அவரும் இதை பேசியிருக்க வேணாம். ஆனால் அவர் ஒன்றும் இயேசுநாதர் இல்லையே, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுறதுக்கு. அவர் நீங்கள் லூஸ் பால் போட்டால் 6 அடிப்பார்ல. அப்போ அவர் இவ்வளோ பேசுகிறீங்க லாட்ரின்னு. லாட்ரி ஒன்றும் தடை செய்யப்பட்ட தொழில் இல்லை நம்ம நாட்டில். தமிழ்நாட்டில் விற்பனை. கேரளாவில் போய் பாருங்கள், சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை அதுதான் பெரிய தொழில். பிரதான தொழிலை அரசாங்க லாட்ரி விற்கிறது தான். வாரத்துக்கு டெய்லி ஒரு லாட்ரி, வாரத்துக்கு 3-4 லாட்ரிங்க வந்துட்டுருக்கு. ஸோ இதை கத்தனதே தப்பு. கத்தனா அவர் ரியாக்ட் பண்ணுவார்ல. அப்போ 900 கோடி எதுக்கு உங்கள் அப்பா வாங்கினார் அப்படின்னா, உதயநிதி அமைதியாக கடந்து போயிருந்தா பிரச்சனை இல்லை. அவரும் ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி தான் பேசல. எழுந்து உங்கள் மாமனார் கொடுத்துருக்காரு, அவரை போய் கேளுங்க அப்படின்ட்டாரு. ஸோ உங்கள் அப்பாவை இங்கே காணுமன்றது உள்பட வந்துடுச்சு ஆதவ் அர்ஜுனா. அதனால் இதன் மூலம் நம்ம பொது சமூகத்துக்கு என்ன தெரியுதுன்னா, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கோடி கோடியாய் வாங்கி குவிச்சிருக்கு. வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோன்னு. ஆட்சிக்கு வந்த பிறகு பார்ட்டி ஃபண்டு. ஸோ இதில் இந்த மார்ட்டினை பற்றி இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, மார்ட்டின் ஜோசப் சார்லஸ் மார்ட்டினுடைய மகன், அவர் சமீபத்தில் ஒரு இணையத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அது இப்போ திருப்பி இந்த லாட்ரி இஷ்யூ வைரல் ஆகுது. அதில் எல்லாம் கேட்டால் எனக்கு குபீர்ந்து, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா, இப்படி கபட வேடதாரிகள் மாதிரி இருந்துட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த 900 கோடின்றார் இவர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் அவர் 500 கோடி இருக்குமா, அதுக்கப்புறம் 400 கோடி போச்சா என்னன்னு தெரியல. அதாவது 500 கோடி கொடுத்துட்டப்போ அதை வாங்கி வச்சுட்டு ஸ்டாலின் சொன்னதாக இவர் சொல்கிறாரு, உங்கள் ஆட்சி தான், நம்ம ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்க மாதிரி நினச்சிங்க, அப்புறம் எல்லாம் நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ 500 கோடியை இவங்கக்கிட்ட வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம்னா உங்கள் ஆட்சி தான் நினச்சிங்கன்றாருன்னா, இப்போ மக்கள் ஆட்சிலாம் ஒன்றும் கிடையாது போல இருக்குது. அதெல்லாம் வெளியே பேசுகிறதுக்கு தான் சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்கிறார் காணொலியில். அதை விட என்னென்னா, ஆட்சிக்கு சில பல மாதங்கள் ஆன பிறகும் இது சம்மந்தமாக ஒரு ஃபார்வர்டு மூமெண்ட் இல்லைன்னு ஒன்றும் இவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்போ உதயநிதியும் பக்கத்தில் இருந்திருக்காரு. இப்போ ஸ்டாலினும் உதயநிதியும் இதில் சில சிக்கல்கள் நடைமுறையில் இருக்கிறதால விதிகள் ரூல்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி விற்க முடியாது, சட்டப்படி விற்க முடியாது. நீங்கள் பேசாமல் கள்ளத்தனமாக விற்றுக்குங்க, நாங்கள் கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் சொல்லியிருக்காரு கள்ளத்தனமாக விற்றுங்க. முதல்வரும் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின், அப்போ அவர் அமைச்சரா துணை முதல்வர் தெரியும். ஆனால் முதல்வரை தான் இவங்க சந்திச்சிருக்காங்க.
அப்போ 2 பேருமே இதான் லீகலாக இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதால நீங்கள் இல்லீகலாக பிளாக் மார்க்கெட்டில் விற்றுங்கன்னு இருக்காங்க. ஆனால் நான் இப்போ எதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, அந்த காணொலியில் ஆரம்பத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது தேர்தலுக்கு முன்னால் 500 கோடி வாங்கிட்டு அவர் சொன்ன விஷயத்தில் ஒன்று என்ன, உங்கள் ஆட்சி தான், உங்கள் கவர்மெண்ட்டு தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் வரும் இல்லை, அது கவர்மெண்ட்டுக்கும் நல்லது தான்லாம் சொல்லியிருக்காரு. அதே ஆள் முதல்வரான உடனே இது நடத்தலைன்னு கொஞ்சம் கள்ளத்தனமாக நடத்துங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஏது வருமானம்? எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு சின்ன மேட்ரு, லாட்ரி மேட்ரு, இதுலேயே இவங்க இந்த அளவுக்கு பித்தளை மாற்றி தானோ இவ்வளோ தில்லு முள்ளு கள்ளத்தனம் பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க 5 வருஷத்தில் டாஸ்மாக்லெல்லாம் மற்றதெல்லாம். அதாவது ஒரு சின்ன ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், ஒரு மார்ட்டின் பேசியிருக்காரு. இப்போ மற்றவங்கெல்லாம் பேசினாங்கன்னா இவங்க, இப்போ நான் அதே மாதிரி தான் சொன்னேன், பள்ளிக்கல்வித்துறையில் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பேசினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடி அடிச்சு வச்சுருக்காங்க. இல்லை சார், இதை பற்றி ஏன் யாருமே பேசாமல் இருக்காங்க சார்? 900 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு ஆதவர்ஜன் அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாரு. அவரோட பையனும் ஆமாம் நாங்கள் கொடுத்தோம், ஸ்டாலின் அவர்களை தான் மீட் பண்ணி கொடுத்தோம் இப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போது நிஜமாலே வாங்கியிருப்பாங்களே, எப்படி சார் இது? என்னால் நம்ப இன்னுமா நீங்கள் வந்துட்டு இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க நிஜமாலும் வாங்கியிருப்பாங்களான்னு? அதாவது இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் இவ்வளோ பப்ளிக்கில் பேசுகிறாரு. இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வேறு ஆகிட்டார். ஜோஸ் மார்ட்டின் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அவரை வியாபாரியெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒரு மாநில அரசியல் கட்சியின் தலைவர். அவர் தமிழ்நாட்டின் ஒரு ஆளுங்கட்சியை பற்றி, அதாவது அப்போது இப்போ எதிர்கட்சியாக இருக்குது, இப்படி சொல்லியிருக்காரு. இதை யாரும் இது வரைக்கும் பெருசாக இது பண்ணலையே. ஏன்னா இதை வந்து கிளறுனா நம்மளே வந்து சாணி நம்ம மேலே விழும், அதனால் கடந்து போயிடும். இப்போ இவங்க கடந்து போகிறது பரவாயில்ல, எதிர்கட்சிகள் ஏன் கடந்து போகுது? ஏன்னா எல்லாரும் கண்ணாடி வீட்டில் இருக்காங்க, கிளாஸ் ஹவுஸில் இருக்கிறதால யார் கல் வீசினாலும் அவங்க இருக்கிற மாளிகை மேலேயும் விழும். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து லஞ்ச லாவண்யமற்ற ஒரு நிர்வாகத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பயம் வந்திருக்கு எல்லாருக்கும், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்குமே. நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ரகுபதியின் முன்னாள் அமைச்சர் சட்டமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு 3% கமிஷன் நீர்வளத்துறையில் அப்படின்லாம் பேசும்போது சட்டமன்றத்தில் நானே எதிர்பார்க்கல இவ்வளோ. அப்படியே இம்மிடியட்டாக எழுந்து மிஸ்டர் ஆனந்த் நீர்வளத்துறை அமைச்சர், இப்படிலாம் ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, ஆதாரம் இருந்தால் காட்டுங்க, உங்கள் ஆட்சியில் அதெல்லாம் நடந்திருக்கும், இந்த ஆட்சியில் கிடையாது, நான் அப்படி நடந்தேன்னா நான் இந்த சீட்டில் உட்கார முடியாது, என் தலைவர் என் சீட்டை கீழ்ச்சியிருப்பார் அப்படின்ற அளவுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவேக்கால வந்துங்க 2வது இடம்ன்றது ஆதவர்ஜனா கிடையாது, புஷி ஆனந்த் தான். நெக்ஸ்ட் ஒன்லி டு விஜய். யாரா தாவேக்கால அது அதன் பொதுச் செயலாளராக இருக்கிற இதே பேர்னா நம்ம புஷி ஆனந்த் தான். இப்போ அவரே என்ன சொல்கிறார் பாருங்கள், என் சீட்டு கிழிஞ்சிரும், இந்த ஊழல் கீழல் நான் எதாவது பண்ணேன்னா என் தலைவன் என்னையே விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஆன்டி கரப்ஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையை அமைச்சர்கள் மத்தியிலே உருவாக்கியிருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இவன் சஸ்பெண்ட்டு அவன் சஸ்பெண்ட்டு. என்னை பொறுத்தவரையில் டாஸ்மாகில் எடுத்தால் மிகப்பெரிய அளவுக்கு வரும் இந்த கரூர் கம்பெனி. ஆமாம், எஃப்ஐஆர்லேயே போட்டிருக்காங்க. இப்போ டாஸ்மாக் கேஸு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது வந்துங்க கரூரில் வந்து இருக்கிற ஒரு குரூப்புனா என்னங்க, செந்தில் பாலாஜியுடைய அல்ல கைங்க, அவருடைய லெஃப்ட்டு ரைட்டு இவங்க தான். இவங்க ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அந்த கரூர்லேருந்து அந்த மாவட்டங்கள் கொங்கு ஒரு 8-9 மாவட்டத்தில், அதாவது பார்களை க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லி இவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதாவது அரசாங்கத்துக்கே கணக்கு வராமல் பண்ணியிருக்காங்க. அதன் விளைவாக எஃப்ஐஆர்லேயே என்ன சொல்லியிருக்குன்னா, போலீஸாக அந்த என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை 38 கோடி ரூபாயை அதில் மட்டும் அந்த ஒரு பார் லைசன்ஸ் வாங்காமல் அலோவ் பண்ணதில்லை.
இதில் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷாக இருக்கும். அதாவது மதுபான கம்பெனிகள் 4-5 தான் இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய அந்த சரக்குகள் பாட்டில்கள் குடோனுக்கு வரணும், மெயின் டாஸ்மாக் குடோனுக்கு. அங்கே வந்து வரவு வைக்கப்பட்டு ஸ்டாக் ரிஜிஸ்டரில் என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ தான் எங்கே எவ்வளோ போச்சு, எவ்வளோ வந்தது, என்ன விற்றுது, வருவாய் எவ்வளோன்னு தெரியும். இந்த விசாகன் ஐஏஎஸ்ஆர் இருந்தார் இல்லையா, சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜ் டைரக்டர், அவருக்கு வெளியிலிருந்து சொன்ன ப்ரெஷர் வந்ததின் அடிப்படையில் அவர் வந்து இந்த பாட்டில் இந்த கம்பெனியில் இவ்வளோ தான் வாங்கணும்னு அவர் வந்து டான்ஸ் ஆடியிருக்கார், வெளியே இருந்து சொன்னவர்கள் பேச்சை கேட்டுட்டு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நேரடியாக அந்த மதுபான கடைகளில் இருந்த ரீட்டைல் ஷாப்பு டாஸ்மாக் ஷாப்புக்கு போயிருக்குது. இதுதான் கணக்கு. இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, இப்போ கண்டக்டர் வந்து கம்பெனி கொடுத்த டிக்கெட்டை விற்றா அந்த வருமானம் கணக்கு அவர் பதில் சொல்லணும். ஆனால் அவர் அடித்து வச்சுட்டு 10 ரூபாய் டிக்கெட்டை அவர் விற்றுட்டுறாருன்னா அந்த பணம் பூரா அவருக்கு. இப்படி தான் நடந்திருக்கு. அதாவது வந்து மிகப்பெரிய ஊழலுங்க. அதாவது வந்து டாஸ்மாக் ஊழல் வந்து அது உண்மை சொரூபம் வெளியே வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நன்கொடை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டில் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது 6வது இடத்துல இருக்காங்க சார். 65 கோடி வந்து நிதியாக வாங்கியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா கட்சியுமே நிதி வாங்குறாங்க. ஏங்க, மார்க்சிஸ்ட் பார்ட்டி உள்பட வாங்கியிருக்கு 3 கோடியோ 4 கோடியோ. திமுக 365 கோடினா 3 கோடி மார்க்சிஸ்ட் பார்ட்டி வாங்கியிருக்கு. ஸோ இதில் வாங்காத ஆட்கள்ன்றது விரல் விட்டு எண்ணிடலாம். அதுக்கு என்னன்னா, இந்த முதலாளிகள் இந்த வியாபாரிகள் கொடுக்குறான காரணம் என்னென்னா, இப்போ பாருங்கள் நீங்கள் 23, 24, 24, 25, இப்போ நம்ம பேசுகிறது 24, 25. 24, 25 வந்து அதிமுக நோவேர் நியர் பவர். அது ஒரு எதிர்க்கட்சி, அதுவும் டிவைடட் எதிர்க்கட்சி. அது ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற நிலைமை. அப்படி இருக்கும்போதும் 60 கோடி வாங்கியிருக்குது. அது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் வந்துங்க, அது காசுக்கேற்ற பணியாரம் தாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு, ஆட்சிக்கு வருவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தொகை வந்து அதிகமாகுங்க. அப்போது ஒவ்வொரு கட்சியிலுமே கட்சி நிதியாக ஒரு பக்கம் இவ்வளோ வருது சார். ஒரு பக்கம் 900 கோடி 800 கோடின்னு சொல்கிறாங்க, பார்ட்டி ஃபண்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு இவ்வளோ கோடியாக நிதி வருமா சார்? நீங்கள் என்ன இருக்கீங்க, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளவே பேசிகிட்டு இருக்கீங்க. அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 10-13 வருஷத்தில் மோடி வந்ததுக்கப்புறம் அநேகமாக வந்து 50,000 கோடி 60,000 கோடி கணக்கிலே சொல்கிறாங்க. அவங்க கணக்கில் வரும் பணமே அப்படின்னா உண்மையில் அதை விட 4 மடங்கு 5 மடங்கு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரட்டன் டாட்டா வந்து ஒரு 400 கோடி ரூபாய் 350 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. யாருக்கு? பிஜேபிக்கு. அப்போ இந்த தேர்தல் பாண்டுன்னு பத்திரங்கள்னு ஒன்று இருந்தது தெரியுங்களா? அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி தான் அதை ஒழிச்சிட்டாங்க. அதாவது யாருக்கு கொடுத்தாங்கன்னே தெரியாதான், மர்மமாக இருந்தது. மோடி கண்டுபிடிச்சது இதெல்லாம், மோடியினுடைய மந்திரம் தான் இதெல்லாம். அதாவது பேங்க்குங்களில் விற்பாங்க, அதை அவன் வாங்கிறது தான் தெரியும், அவன் யாருக்கு கொடுத்தான்றது எவனுக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணி இன்றைக்கி வந்து பல 1000 கோடி வசூல் பண்ணி முதல்ல அந்த தடை பண்ணுற வரைக்கும் வாங்கி வசூல் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க கணக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஜுஜிபிஸ், தமிழ்நாடு ஸ்டேட் பார்ட்டிஸ்லாம். இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம். இப்போ ஜோஸ் மார்ட்டின் சொல்கிறாருல்ல, ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த லாட்டரி அனுமதிப்பாங்க சட்டப்பூர்வமான. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். இப்போ ரட்டன் டாட்டா 350 ரூபா சும்மா கொடுத்துட்றாரா பிஜேபிக்கு? என்னன்னா அதை கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா சில மாதங்களில் ஏர் இந்தியா நிறுவனம் அவர் கொடுத்துட்றாங்க அடிமாட்டு விலைக்கு. அவர் 340 கோடி தாங்க பிஜேபி கொடுத்துருக்காரு. ஆனால் மக்கள் பணத்தால் உருவான ஒரு நிறுவனம், ஒரு 20,000 அல்லது 1,00,000 கோடி மதிப்புள்ள நிறுவனம் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ரட்டன் டாட்டாக்கு. அவருக்கு என்ன நஷ்டமே இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் நிதி வாங்கும் போது இந்த பிசினஸ் ரீதியான விஷயங்கள் நடக்கும். எனக்கு இந்த அத்தியாயம் எனக்கு ஒரு தேவைக்காக தான் இந்த நன்கொடை கொடுக்குறாங்க. சும்மா யாராவது கொடுப்பாங்களாங்க?
இப்போ எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ற மாதிரி வேட்பு மனுவில் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா சார்? விஜய் அவர்கள்கிட்ட என்கிட்ட சினிமா துறையில் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எடப்பாடி அவர்கள் நான் இந்த அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே சார்? அப்போ இந்த வந்து நன்கொடை அமௌண்ட்டில் வெளியே தெரிய வராது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கேஸ் வந்தது பார்த்தீங்களா, கொளத்தூரில் ஸ்டாலின் இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தலுக்கு பிறகு போட்டாங்க. அதில் என்ன சொல்லுச்சுன்னா கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிடுச்சு. அவர் ட்ரஸ்ட்டில் இருக்கிறது கட்சியில் இருக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க, அவர் பேரில் இருக்கிறத அவர் சொல்லி விட்டாரா சொல்லுங்கள். அவர் பேரில் அவர் சொல்லியிருக்கு. அவர் தான் சொன்னார் 10,000 ரூபாய் தான் அமௌண்ட் இருக்குது, ஏழை எளியவர்கள் சொந்த கார் கிடையாது, வீடு கூட பாவம் அவர் வந்து லோன் வாங்கி கட்டுறாரு. யார்கிட்டடா லோன் வாங்கினார்னா டிஆர் பால் மாதிரி பையன்கிட்டே லோன் வாங்கினார் டிஆர் பால். அது மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு கம்பெனிலேருந்து லோன் எடுத்து வீடு வாங்குறாரு. அந்த கம்பெனியை வந்து உதயநிதி ஸ்டாலின் ஓனராக இருக்கார். அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் அந்த கம்பெனியை தொடங்க இன்பநிதி காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, இன்பநிதி கம்பெனிலேருந்து கடன் வாங்கியிருப்பார். இதெல்லாம் நம்ம நாட்டில் ஆடிட்டர்கள் இருக்கிற வரையில் கணக்க வழக்கை சரி பண்ணி அதை நேர் பண்ணுற ஆட்கள் இருக்குது, தணிக்கை முறை இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க 10,000 ரூபாய் தான் கையில் இருக்குன்னுவாங்க. போடுற ஷூவே 25,000 ரூபாய், போடுற சூட்டு பனியன்னு பார்த்தீங்கன்னா 30,000. அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாரு வராரு, கொடைக்கானலுக்கு தனி விமானத்தில் போகிறார் தேர்தல் பணி முடிஞ்சால். அதனால் உண்மை இல்லைங்க. இதை நீங்கள் வந்து அஃபிடவிட்டில் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக பை நேமில் இருக்கிறத தான் அவங்க சொல்லணும். பை நேம் இல்லை அவங்க மனைவி அப்படி இருக்கிறது தான். அப்போ இது வந்து என்கிட்ட 10,000 தான் இருக்கிறாருன்னா எனக்கு இவ்வளோ தாங்கன்றாரு. மற்றதெல்லாம் அது அவங்கவுங்களுக்கு பைசல் பண்ணி வச்சுருப்பார். இல்லைன்னா 5 ட்ரஸ்ட்டுன்னு அதில் இருக்கும். ட்ரஸ்ட்டு தாங்க அது, நான் இல்லைங்க எந்த இல்லைங்கன்னுவாங்க. இது மாதிரிலாம் தான் இது நிறைய வழிகள் இருக்குங்க. வருமானத்தை மறைப்பதற்கும் குறைத்து காட்டுவதற்கும் ஏராளமான லூப்போல்ஸ் இருக்குது ஆடிட்டிங்கில். அதெல்லாம் நல்ல கை தேர்ந்த ஆடிட்டர்கள் பண்ணிடுவாங்க. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ரொம்ப நன்றி சார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Book your next holiday at Grand Royal Tours. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.